மீன் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கவும் மசாலா உதிராமல் வரவும் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 3 பல் பூண்டு போட்டு நல்லா நைஸாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூனுக்கு சோம்புத்தூள். ரவை எதுவுமே வறுக்காத பச்சை ரவை தான், அதை சேர்த்துக்கலாம். இது கூட வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளில் 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் காரத்தூள், இந்த மெஷர்மெண்ட்டில் காரத்துக்கு சேர்த்த மாதிரி சேர்த்துங்க. நம்ம அரைச்சி எடுத்த விழுதியும் இது கூட சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இதில் மசாலா ஒட்டி பிடிக்கவும் நல்லா டேஸ்ட்டை நல்லா எடுத்து காட்டுறதுக்காகவும் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வஞ்சர மீன் இது போல் இருந்ததுன்னா மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடலாம். நான் இன்றைக்கி காரப்பொடியும் சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த மசாலாவில் போட்டு ஃபுல்லாகவே பெசரி எடுக்க போகிறேன். அது போல் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி பெசரிடுங்க. மீனில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதுமாரி உள்ள மசாலா இறங்கிறதுக்கு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுருங்க கத்தி வச்சு. இது 1 மணி நேரம் நார்மலாக வெளியிலேருந்தே ஊறலாம். இல்லை ஒரு சில பேர் உடனே பொரிக்கணும்னு விரும்பினா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமா எடுத்து பொரித்து எடுத்துருங்க. நான் இப்போ இதில் ஊற்றிருக்க எண்ணெய் நான் பெசன மொத்த மீனையும் இதிலே பொரித்து எடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது அதுக்கே எண்ணெய் சரியாக இருக்கும். எல்லோரும் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்குன்னு நினைக்காதீங்க. இப்படி ஆயிலில் டிப் பண்ணி வேகும்போது தான் நல்லாவும் வெந்திருக்கும். ஃபுல்லாக அந்த மசாலாவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. அதுக்காக தான் இது போல் மீனை சேர்த்து பிரட்டி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மசாலா எதுலேயுமே ரொம்ப உதிரவும் உதிராது, அதேமாரி டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். ஒரு டைம் இந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.